நீங்க வேலை பண்றீங்களா, சம்பளம் கிடைக்குது, ஆனா சேமிப்பு இல்லையா? பேங்க்ல வச்சா இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் கிடைக்குதா? ஸ்டாக் மார்க்கெட் போக பயமா இருக்குதா? அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டான சொல்யூஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி வேலை செய்யுது, எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்க அருண், தமிழ் வெல்த் இன்ஸ்டியூட்ல இருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இன்னும் வீடியோஸ் கூட உற்சாகப்படுத்தும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன தெரியுமா? பரஸ்பர நிதி. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை நிறைய ஸ்டாக்ஸ்ல எல்லாத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த பரஸ்பர நிதி. இந்த மியூச்சுவல் ஃபண்டை உருவாக்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ஃபினான்ஸ் டீமே இருக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, செபிட்ட போய் லைசன்ஸ் வாங்குவாங்க. செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்டோட. லைசன்ஸ் வாங்கின அப்புறம் எக்ஸ்பர்ட் எல்லாரும் சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பலாயிரம் கம்பெனிஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 50-60 கம்பெனிஸை சூஸ் பண்ணி ஒரு ஃபண்டை உருவாக்குவாங்க. அதுக்கு லார்ஜ் கேப், பிக் கேப், ஸ்மால் கேப்னு நேம் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபண்டை தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? நீங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சேர்ந்து அந்த கம்பெனியில் பணம் போடுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். எக்ஸாம்பிளாக 100 பேர் ஒரு கம்பெனிக்கு 1000 போட்டால் 1 லட்ச ரூபாய் ஆயிரும். இந்த மணியை ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். அவர் அந்த பணத்தை ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கோல்டு நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவார். எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோ, செரண்டா, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணி அதில் கன்சிஸ்டண்டாக 4000 ரூபா 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதை லாங் டேர்மில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வளர விட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கோடிகளில் வளர்ந்துருக்கும். என்னப்பா மாதம் 4000 5000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? ப்ரோக்கரேஜ் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது லம்சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மாதம் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிப்பா, லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். என்கிட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா இருக்கு. அதை அவன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 4 லட்ச ரூபாயா 5 லட்ச ரூபாயா ஒரு வருஷத்துல எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்க முடியாது. இங்கதான் மார்க்கெட் ரிஸ்க நீங்க புரிஞ்சுக்கணும். 1 இயர்ல மார்க்கெட் இறங்கி நெகட்டிவ்ல இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ண 3 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபாயா தான் ஆகியிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 4 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒரே வருஷத்துல மார்க்கெட் சரியாகி நீங்க நினைச்சதுக்கும் மேல 15-20% ரிட்டர்ன்ஸ் ஈஸியா கொடுத்துரும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க். என்கிட்ட கேட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சம் பண்ணாம கன்சிஸ்டண்டா ஒரு பிளான்ல எஸ்ஐபி பண்ணி லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இப்படி பண்ணா நம்மளோட பணம் ஒரே இடத்துல லாக் ஆகாது. எஸ்ஐபி மட்டும் கட்டி பேலன்ஸை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் டைம் பார்க்க வேண்டாம். ரிஸ்க் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு. அமௌண்ட்டை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்துட்டா எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் அப் கூட பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்ட்னா டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். ஆனால் அதிகமான ரிட்டர்னுங்க, ஆனால் அதே அளவுக்கு அதிகமான ரிஸ்க்கும் உண்டு. டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் தான், ஆனால் எப்படின்னா பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கு ஏற்றாப்புல லோவா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் வரும், ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ரொம்ப நல்லா சொல்லுங்க. ஏன்னா இது ரெண்டுலையுமே போத்தான மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். இதனால மீடியமான ரிஸ்க் தாங்க இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும். பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும், கேரண்டி கிடையவே கிடையாது. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாதான் சேஃபு. மினிமம் 5 வருஷமாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிட்டர்னை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். பேனிக் ஆகாதீங்க. ரெகுலராக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கெட் ரிச் குவிக் ஸ்கீம் இல்லைங்க, கெட் ரிச் ஸ்லோலி ஸ்கீம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுறேன், அமைக்கி விட்டுருங்க. கமெண்ட்டில் உங்கள் டவுட்டை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பிறகு இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லோருக்கும் நன்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம தமிழ் வெல்த் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.